விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய கலந்துரையாடல் வீகனிசம் பற்றியது. அதாவது விலங்கு பொருட்களை முற்றிலுமாக தவிர்ப்பது. இது ஒரு தனிநபரின் உணவு தேர்வு மட்டும்தானா, இல்ல விலங்குகளோட நலன் அப்புறம் நம்ம நெறிமுறைகள் சார்ந்து எல்லாரும் ஏத்துக்க வேண்டிய ஒரு தார்மீக நிலைப்பாடா? இதோட நடைமுறை சாத்தியம், குறிப்பா நீண்ட கால நிலைத்தன்மை, தற்சார்பு சாத்திய கூறுகள் பத்தி நிறைய மாறுபட்ட கருத்துகள் இருக்கு. நான் வீகனிசம் தனிப்பட்ட தேர்வா இருக்கலாம், ஆனா அதை ஒரு கட்டாய நெறியா மாத்துறதுலயும் அதோட தற்சார்பு தன்மையிலையும் சில அடிப்படை கேள்விகள் இருக்குன்னு நம்புறேன். நான் இத கொஞ்சம் வேற மாதிரி பாக்குறேன். வீகனிசம்ங்கிறது விலங்குகளை சுரண்டறதுக்கும் தேவையில்லாம துன்பத்துக்கு உள்ளாக்குறதுக்கும் எதிரான ஒரு தார்மீக கடமைன்னே சொல்லுவேன். இது வெறும் உணவு பழக்கம் இல்ல, அது ஒரு நெறிமுறை சார்ந்த நிலைப்பாடு. அதனால அத பரப்புறதும் நடைமுறைப்படுத்துறதும் அவசியம்னு நான் வாதாடுறேன். சரி, ஒருவர் தனிப்பட்ட முறையில வீகனா இருக்கிறத நான் முழுமையா மதிக்கிறேன். அது அவங்களோட தேர்வு. ஆனா சில வீகன் செயல்பாட்டாளர்கள் இருக்காங்களே, அவங்க மற்றவங்களோட உணவு பழக்கங்களை பொதுவெளியில ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறதும், அப்புறம் உணவகங்கள் மாதிரி இடங்கள்ல போய் போராட்டங்கள் நடத்துறதும், அது தங்கள் நம்பிக்கையை மற்றவங்க மேல திணிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம வீகனிசம் ஒரு நீடித்த ஒரு தன்னிறைவான வாழ்க்கை முறைதானா அப்படிங்கிறதுலயும் எனக்கு சந்தேகம் இருக்கு. குறிப்பா இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல இது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியம், இங்க இருக்கிற பாரம்பரிய சைவ உணவு முறைகள்ல இருந்து இது எப்படி வேறுபடுதுன்னு நம்ம பார்க்கணும். சில சமயங்கள்ல இந்த அணுகுமுறையில எப்படி சொல்றது, ஒரு உயர்வு மனப்பான்மையை வெளிப்படுற மாதிரியும் நான் உணர்றேன். விலங்குகளுக்கு தீங்கு செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் சரியானதுதான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அது ஒரு கட்டாயமா மாறும்போது தான் சிக்கல் வருது. நான் இதை இப்படி பார்க்கறேன். வீகனிசத்தோட அடிப்படை சித்தாந்தமே அது பரவக்கூடியது தான். இப்போ நம்ம சக மனிதர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா, அதை ஒரு பொது விதியா ஏத்துக்கிறோம். அது மாதிரி தான் இதுவும். விலங்குகளை பயன்படுத்துறது தார்மீக ரீதியா தவறு அப்படின்னு நான் நம்பும்போது, அந்த தவறை சுட்டிக்காட்டி மற்றவங்களையும் அதை தவிர்க்க சொல்றது இயல்பானது தானே. சில செயல்பாட்டாளர்களோட வழிமுறைகள், நீங்க சொன்ன மாதிரி உணவுகளுக்குள்ள போய் முழக்கமிடுறது, இதெல்லாம் விவாதத்துக்குரியவை தான். அதை நான் ஏத்துக்கிறேன். தனிப்பட்ட முறையில நான் ஆதரிக்கலைனாலும் கூட அவங்க பார்க்குற விலங்குகளோட துயரம் அது அவங்கள அப்படி செயல்பட தூண்டுதுங்கிற பின்னணியை நாம புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த செயல்களே போய் தீவிரவாதம்னு முத்திர குத்துறது ரொம்ப ரொம்ப தப்பு. உண்மையான வன்முறைங்கிறது அந்த விலங்குகள் மேல தினமும் நடக்குது இல்லையா, அதைத்தான் நம்ம பார்க்கணும். நீங்க வழிமுறைகளை விவாதத்துக்குரியவைன்னு சொல்றீங்க, ஆனா அது வெறும் விவாதத்துக்குரியதா மட்டும் இல்லையே, அது மத்தவங்களோட உரிமைகள்ல அவங்க தொழில்கள்ல தலையிடுற மாதிரி இருக்கு. ஒருவர் அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்கிற இடத்துல போய் கூச்சல் போடுறது எப்படி சரியாகும்? இது ஒரு கருத்து ரொம்ப வலுக்கட்டாயமா திணிக்கிற செயல் இல்லையா? இத சிலர் மத அடிப்படைவாதத்தோட ஒப்பிடுறதுக்கு காரணமும் அதுதான். தங்களோட நம்பிக்கை மட்டும்தான் சரின்னு நினைச்சுக்கிட்டு மத்தவங்க மேல அது ஏற முயற்சி பண்ற மாதிரி. மன்னிக்கணும், அந்த ஒப்பீடு சரியா பொருந்தலன்னு நினைக்கிறேன். மதங்கிறது பெரும்பாலும் ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஆனா வீகனிசம் பேசுறது உணர்வுள்ள உயிரினங்களுக்கு நாம நேரடியா ஏற்படுத்துற துன்பத்தை பத்தி. இப்போ ஒரு குழந்தை துன்புறுத்தப்படுறத பார்த்தா நம்ம எப்படி அதை தடுக்க முயற்சி செய்வோமோ, அது மாதிரி ஒரு தார்மீக உந்துதல் தான் பல செயல்பாட்டாளர்களோட கோபத்துக்கும் சில சமயம் நீங்க சொல்ற மாதிரி தீவிரமான வழிமுறைகளுக்கும் காரணம். அவங்களோட வழிமுறைகள் ஒருவேளை சட்டத்தை மீறலாம், நிச்சயமா விமர்சனத்துக்கு உள்ளாகலாம், அதுல மாற்று கருத்தில்ல. ஆனா அதை அடிப்படைவாதம்னு சொல்றதோ இல்ல பயங்கரவாதம்னு சொல்றதோ அது பிரச்சனையை ரொம்ப சுலபமாக்கிடுது. பிரச்சனையின் தீவிரத்தன்மையை குறைச்சு மதிப்பிடுற மாதிரி ஆயிடுது. அவங்களோட நோக்கம் வன்முறையை தூண்டுறதில்ல, விலங்குகள் மேல நடக்கிற வன்முறையை முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறது தான். சரி, வழிமுறைகள் பத்தின நம்ம கருத்து வேறுபாடு அப்படியே இருக்கட்டும். நீங்க பேசுற அந்த தார்மீக நிலைப்பாட்டோட நடைமுறை சாத்தியம் பத்தி பேசலாமா? வீகனிசம் நீடித்த தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு உகந்ததான்னு நான் கேட்டேன். குறிப்பா பாத்தீங்கன்னா B12, வைட்டமின் D மாதிரி அத்தியாவசிய ஊட்டச்சத்துகளுக்கு நாம சப்ளிமெண்ட்ஸ், அதாவது செயற்கையா தயாரிக்கப்பட்ட மாத்திரைகளை சார்ந்திருக்க வேண்டியிருக்கு. இது தனிநபர்களை மருந்து தயாரிக்கிற பெரிய பெரிய கார்ப்பரேஷன்களை சார்ந்திருக்க வைக்கலாம். இது எப்படி தற்சார்பு வாழ்க்கை முறையாகும்? ஒருவேளை நாளைக்கு ஒரு போர் வருது, இல்லை இயற்கை சீற்ற மாதிரி ஒரு நெருக்கடி நிலை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மாத்திரைகள்லாம் சுலபமாக கிடைக்குமா? அப்போ இந்த வாழ்க்கை முறை எப்படி தாக்கு பிடிக்கும்? நீங்க கேட்குற கேள்வி ரொம்ப முக்கியமானது, மறுக்கல. ஆனா இன்னைக்கு இருக்கிற அசைவ உணவு முறைகள் மட்டும் என்ன முழுமையால தற்சார்பு கொண்டவையா இருக்கு? யோசிச்சு பாருங்க. பால் உற்பத்தி, இறைச்சி உற்பத்தி எல்லாமே பெரிய தொழிற்சாலைகளா மாறிடுச்சு. எல்லாரும் அவங்கவுங்க தேவைக்கு மாடு வளர்க்குறதோ கோழி வளர்க்குறதோ இன்னைக்கு உலகத்துல சாத்தியமா? நிறைய பேர் சூப்பர் மார்க்கெட்டையும் பெரிய நிறுவனங்களையும் தானே சார்ந்திருக்காங்க.
சரி, B12 விஷயத்துக்கு வருவோம். B12ங்கிறது பாக்டீரியாவால உருவாக்கப்படுற ஒண்ணு. முன்னால அது மண்ணுலயும் தண்ணிலையும் இயற்கையாவே கிடைச்சது. ஆனா இன்னைக்கு இருக்கிற அதீத சுத்திகரிப்பு முறைகளால அது கிடைக்கிறதில்ல. உண்மை என்னன்னா, நிறைய அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு கூட B12 குறைபாடு இருக்கு. அவங்களும் மாத்திரைகள் எடுக்கறாங்க, இல்லைன்னா செறிவூட்டப்பட்ட உணவுகளை சாப்பிட்றாங்க. வைட்டமின் டியும் அப்படிதான், சூரிய ஒளியிலிருந்து கிடைக்க வேண்டியது. ஆனா வாழ்க்கை முறை மாற்றத்தால பலருக்கும் பற்றாக்குறையா இருக்கு. சோ இந்த 2 விஷயத்துக்கும் திட்டமிடல் தேவைங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா இத மட்டுமே வச்சுக்கிட்டு வீகனிசம் தற்சார்பற்றதுன்னு சொல்றது ஒரு முழுமையான பார்வை இல்ல. ஒரு நல்ல திட்டமிட்ட வீகன் உணவுல மத்த எல்லா ஊட்டச்சத்துக்களையும் பெற முடியும். செலவு பத்தி சொன்னீங்க. உள்ளூர்ல கிடைக்கிற காய்கறிகள், தானியங்கள், பருப்புகள் இதெல்லாம் வச்சு திட்டமிட்டா இது நிச்சயமா கட்டுப்படியாக கூடிய ஒரு உணவு முறைதான். நீங்க தற்சார்பு பொருளாதாரம்னு சொல்றத பார்த்தா, விலங்கு விவசாயம் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்துற பாதிப்பு, அதுக்கு தேவைப்படுற அதிகப்படியான வளங்கள், இதெல்லாம் நீண்டகால பார்வையில ஒரு நிலையான பொருளாதாரத்துக்கு உகந்ததாங்கிறதே பெரிய கேள்விக்குறிதான். இல்ல. நெருக்கடி கால தற்சார்புங்கிறது வேற. என்னால ஒரு வேளை தேவைப்பட்டா ஒரு கோழியை வளர்த்து முட்டை எடுக்க முடியும். இல்ல பக்கத்துல இருக்கிற குளத்துல மீன் பிடிக்க முடியும். அது இயற்கையோட இயந்த ஒரு நேரடியான வழி. ஆனா B12 மாத்திரைய எங்க போய் நான் வளர்க்க முடியும்? அது லேப்ல தானே தயாரிக்க முடியும். இது இயற்கையான வழியே இல்லையே. சரி, பரிணாம ரீதியா பார்ப்போம். மனிதர்களோட மூல வளர்ச்சிக்கு அசைவ உணவு, குறிப்பா அதுல இருந்த கொழுப்பு முக்கிய பங்கு வகிச்சதா நிறைய ஆய்வுகள் சொல்லுது. இயற்கையிலே பாருங்க, எறும்புகள் அஃபிட்டுகளை பராமரிச்சு அதுகிட்ட இருந்து தேன் மாதிரி ஒரு திரவத்தை எடுக்குது. இது ஒரு வகை காம்பஸின் உறவு, சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம் இல்லையா? அதாவது 2 உயிரினமும் ஒன்னை ஒன்று சார்ந்து வாழுது. மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் இடையில இருக்கிறது கூட இது மாதிரி ஒரு உறவு தானே. அதையே நாம சுரண்டல்னு பார்க்கணும். ஊட்டச்சத்து பத்தி பேசும்போது கூட தாவர உணவுகள்ல இருக்கிற சில சத்துக்கள், உதாரணத்துக்கு இரும்பு சத்து, நம்ம உடம்புல சேர்ற தன்மை பயோ அவைலபிலிட்டி அது குறைவு. கீரையில இருக்கிற நான் ஹீம் இரும்புச்சத்து, இறைச்சியில இருக்கிற ஹீம் இரும்புச்சத்து மாதிரி, அதாவது சுலபமா உடம்புல சேர்ற மாதிரி அந்த அளவுக்கு வேகமா கிடைக்காது இல்லையா? மன்னிக்கணும், இயற்கையானது அதனால சரியானதுன்னு வாதுறது ஒரு தர்க்கப்பிழை. அது அப்பீல் டு நேச்சர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயம் இயற்கையா இருக்கிறதுனாலேயே அது சரியானதுன்னோ இல்ல தார்மீக ரீதியா ஏத்துக்கக்கூடியதுன்னோ சொல்லிட முடியாது. மனித நாகரிகத்தோட பல அம்சங்கள் இயற்கைக்கு எதிரானதுன்னு கூட சொல்லலாம். நம்ம வீடுகள், நாம போடுற உடைகள், மருத்துவ முறைகள் எல்லாமே எறும்புகளோட நடத்த மனிதர்களோட நெறிமுறைகளுக்கு வழிகாட்டியா இருக்க முடியாது. சிங்கம் இரைய கொன்னு சாப்பிடுது, அதுக்காக நாமளும் அப்படி செய்யலாமா? பரிணாமவாதங்களும் இன்னைய சூழலுக்கு முழுசா பொருந்தாது. அன்னைக்கு உயிர் பிழைக்க அசைவம் தேவைப்பட்டிருக்கலாம், ஆனா இன்னைக்கு நமக்கு வேற தேர்வுகள் இருக்கு. கொழுப்பு தேவைங்கிறத நான் மறுக்கல, ஆனா தேவையான கொழுப்பை தாவர உணவுகள் மூலமாவும் நிச்சயமா பெற முடியும். உடல் பருமனுக்கு காரணம் அதிகப்படியான கேலரி உபரிதானே தவிர கொழுப்பு சாப்பிட்றது மட்டும் இல்ல. இரும்புச்சத்து பத்தி நீங்க சொல்றதுல உண்மை இருக்கு. தாவர இரும்புச்சத்து நான் ஹீம் உடம்புல சேர்ற தன்மை கொஞ்சம் குறைவுதான். ஆனா வைட்டமின் சி அதிகமா இருக்கிற உணவுகளோட எலுமிச்சை, நெல்லிக்காய், கொடைமிளகா மாதிரி அதை சேர்த்து சாப்பிடும்போது அதோட உறிஞ்சும் தன்மை பல மடங்கு அதிகமாகும். அதனால ஒரு திட்டமிட்ட வீகன் உணவுல இரும்புச்சத்து பற்றாக்குறை வராம பார்த்துக்க முடியும். நீங்க சொன்ன அந்த சிம்பியாட்டிக் உறவு, அதுல விலங்குகளுக்கு உண்மையிலே என்ன தேர்வு இருக்கு? அதோட வாழ்க்கை முழுக்க நம்ம கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. நீங்க மறுபடியும் சுரண்டல், கண்டமாக்கல் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. பண்டமாக்கல்லாம் ஒரு விஷயத்த சந்தை பொருளா மாத்துறது. விலங்குகளை வளர்த்து பயன்படுத்துறத போய் மனித அடிமைத்தனத்தோட ஒப்பிடுறதுங்கிறது ரொம்ப தீவிரமான வாதமா தெரியுது. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள உறவு அப்படிப்பட்டது இல்ல. நாம அதுங்களுக்கு உணவு கொடுக்குறோம், இருக்க இடம் தர்றோம், நோய்கள்லேருந்து பாதுகாக்கிறோம். இதுக்கு பதிலா பால், முட்டை இந்த மாதிரி சிலதை வாங்கிக்கிறோம். இது ஒரு பரஸ்பர சார்பு நிலை, ஒரு வகை கூட்டு வாழ்க்கைன்னு சொல்லலாம். இது ஏன் இவ்வளோ எதிர்மறையா சுரண்டல் அப்படின்னு வரையறைக்கணும்? சுரண்டல்கிற வார்த்தையோட அர்த்தத்தையே இது கொஞ்சம் மிகைப்படுத்துற மாதிரி நான் நினைக்கிறேன். வீகனிசத்தோட அடிப்படை கொள்கையே என்னன்னா, உணர்வுள்ள உயிரினங்களை நம்ம லாபத்துக்காகவும் நம்ம வசதிக்காகவும் வெறும் பொருட்களா பயன்படுத்துறத தவிர்க்கிறது தான். ஒரு மாட்டை பால் அல்லது இறைச்சிக்காக வளர்க்கறதுங்கிறது அதோட உயிரை, அதோட உடம்ப ஒரு வணிக பொருளா, ஒரு கமாடிட்டியா மாத்துறது தானே. அதனால தான் பண்டமாக்கள்னு சொல்றோம். நீங்க அதை கூட்டு வாழ்க்கைன்னு சொல்றீங்க. ஆனா அந்த கூட்டுல ஒரு தரப்புக்கு எந்த உரிமையும் இல்ல, தப்பிச்சு போக வழி இல்ல, அதோட வாழ்க்கை முழுக்க இன்னொரு தரப்போட கட்டுப்பாட்டுல இருக்குன்னா அது எப்படி ஒரு சமமான உறவா கருத முடியும்?
அதோட கன்றுக்கு சேர வேண்டிய பாலை நாம எடுக்கிறதும் கடைசியில் அதை கொல்றதும் எப்படி சுரண்டல் இல்லாம போகும்? மனித அடிமைத்தனத்தோட ஒப்பிடுறது சிலருக்கு கேட்க கடினமா இருக்கலாம். ஆனா அதோட தர்க்க அடிப்படை என்ன? உணர்வுள்ள ஒரு ஜீவனை அதோட விருப்பத்துக்கு மாறா நம்ம சுயநலத்துக்காக பயன்படுத்துறதும் கட்டுப்படுத்துறதும் அதிலிருந்து லாபம் பெறுறதும் இந்த அடிப்படை அம்சங்கள் ரெண்டுலயுமே இருக்குங்கிறது தான் வீகன் பார்வையில இருக்கிற வாதம். இதோட நோக்கம் ரெண்டையும் சமப்படுத்துறதில்ல, ஆனா அந்த அடிப்படை நெறிமுறை மீறலை சுட்டிக்காட்டுறது தான். மொத்தத்துல பார்த்தா வீகனிசம் ஒரு தனிப்பட்ட தேர்வா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தோணுது. ஆனா அதை ஒரு தார்மீக கட்டாயமா முன்னெடுத்து மத்தவங்க மேல திணிக்க முயற்சிக்கும் போது எழுற சிக்கல்கள், அதோட நீண்டகால நிலைத்தன்மை, தற்சார்பு பத்தில நடைமுறை கேள்விகள், குறிப்பா அந்த துணை ஊட்டச்சத்துக்களை சார்ந்திருக்கிற நிலை, இதெல்லாம் முக்கியமான விவாத புள்ளிகளா அப்படியே நிக்குது. இயற்கையோட இயைந்த வாழ்க்கைங்கிற இந்த கருத்தாக்கத்தோட இது எந்த அளவுக்கு பொருந்துதுன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. ஒரு நெறிமுறை முயற்சி. இது உணர்வுள்ள உயிர்கள் கிட்ட நாம காட்ட வேண்டிய ஒரு குறைந்தபட்ச கருணைன்னு சொல்லலாம். B12, வைட்டமின் டி மாதிரி சில விஷயங்களுக்கு கூடுதல் கவனம் தேவைப்பட்டாலும் கூட இது முற்றிலும் சாத்தியமான, ஆரோக்கியமான, அதே சமயம் சூழலுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை முறை. இயற்கையானதுங்கிறத விட நெறிமுறையானது எதுங்கிறது தான் இங்க முதன்மையான கேள்வியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். விலங்குகளை பயன்படுத்தாமலும் நம்மளால் வாழ முடியுங்கிற சாத்தியம் இருக்கும்போது அதை தேர்ந்தெடுக்கிறது தான் தார்மீக ரீதியா சரின்னு நான் நம்புறேன். இது என்னோட நிலைப்பாடு. வீகனிசம் ஒரு தவிர்க்க முடியாத தார்மீக கடமையா, இல்ல அது ஒரு தனிப்பட்ட விருப்புரிமையா அப்படிங்கிறதுலையும், அதோட நீடித்த நிலைத்தன்மை, தற்சார்பு மாதிரியான நடைமுறை அம்சங்கள்லையும், அப்புறம் இயற்கை, சுரண்டல் இந்த மாதிரி வார்த்தைகளோட பொருள் குறித்தும் நமக்கிடையில ஆழமான கருப்பு வேறுபாடுகள் இருக்குங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, இந்த கருத்து வேறுபாடுகள் ரொம்ப முக்கியமானவை. நாம உணவை எப்படி பார்க்கறோம், மத்த ஊர்ணங்களோட நமக்கு இருக்கிற உறவை எப்படி வரையறுக்கிறோம் அப்படிங்கிறத பத்தின ஆழமான கேள்விகளை இது எழுப்புது. இந்த மாதிரி மாறுபட்ட கண்ணோட்டங்களை தொடர்ந்து விவாதிக்கிறதும் ஆராயறதும் நம்மளோட புரிதலை இன்னும் மேம்படுத்த உதவும்னு நினைக்கிறேன். நிச்சயமா இதுல இன்னும் ஆழமா சிந்திக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு.